யூனிவர்ஸில் இருக்க மண்ணிலேருந்து மனுஷங்க வரைக்கும் பிறப்புன்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்துக்குமே இறப்புங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். இந்த உலகத்தில் வாழ்கிற உயிரினங்கள் ஏன் இந்த உலகமே ஒரு நாள் அழிய தான் போகுது, இந்த உலகம் சுற்றி வந்துட்டு இருக்கு, அந்த சன்னும் ஒரு நாள் அழிய தான் போகுது. ஸோ நமக்கும் தெரியும் நம்மளும் ஒரு நாளைக்கு சாக தான் போகிறோம். ஆனால் இந்த டெட்டுங்கிற விஷயத்து மேலே இருக்கிற ரெண்டு மிகப்பெரிய மிஸ்ட்ரீஸ் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு வருஷமும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அதே கேலண்டரில் தான் நம்ம இறந்து போக போகிற அந்த நாளும் இருக்குது, த டெட் டே. பட் திங்கஸ் அது என்னைக்கு அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. அண்ட் ரெண்டாவது மிகப்பெரிய மிஸ்ட்ரி என்னன்னா, நிஜமாவே நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமா நமக்கு என்ன நடக்கும், இறந்து போனதுக்கப்புறமா நம்ம சோலுக்கு என்ன ஆகும், ஆஃப்டர் லைஃப்னு ஒன்று இருக்குமா, இன்னொரு உலகத்துக்கு நம்ம சோல் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ இருக்க நமக்கு மட்டும் கிடையாது, மனுஷங்க ட்ரெஸ் கூட போடாமல் சுற்றிட்டு இருந்த காலகட்டத்திலேயே இருக்கு. ஆனால் அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமா இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 9 தியரிஸ் சொல்றாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்மளால ஷுவராக சொல்ல முடியும், நீங்க இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த 9 விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்தை தான் உங்க லைஃப்ல பார்க்க போறீங்க. ஐ மீன் டெட்டுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஆஃப்டர் லைஃப்ல. நான் உங்க ஸ்மைலி, வெல்கம் டு வயலட் ஸ்மைலி. ஃபர்ஸ்ட் இந்த பேரலல் யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தெரியாதவங்களுக்கு ஒரு ஷார்ட்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ நம்ம வாழ்கிற இந்த ஒரு யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த யூனிவர்ஸில் இருக்க நம்மளோட எர்த், நம்மளோட லைஃப், இந்த ரியாலிட்டி இருக்கு இல்லையா, இதே மாதிரி வேற ஒரு யூனிவர்ஸ் இருக்கு. அந்த உலகத்தில் இங்கே வாழ்கிற நம்ம எல்லாருமே அங்கேயும் வாழுவோம். பண்ணால் அங்கே இருக்கிற லைஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்ல்டில் நீங்கள் ஒரு பையனாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வேர்ல்டில் ஒரு பொண்ணாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு போரான பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வேர்ல்டில் நீங்கள் ஒரு ரிச்சான பர்சனாக கூட இருக்கலாம். நீங்கள் அந்த வேர்ல்ட்லையும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபேமஸான ஆக்டராக இருக்கலாம், இல்லைனா அந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் சூப்பர் ஹீரோவாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன நினைச்சாலுமே லிட்டரலி நீங்க மைண்ட்ல நினைக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸ்க்கும் வந்து வேற வேற உலகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு கான்செப்ட் தான் parallel universe அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இந்த parallel universeல இந்த ஒரு உலகம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட உலகங்கள், இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் யூனிவர்ஸ் உலகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அது ஒரு பாசிபிளான உலகமா இருக்கும். இப்போ இங்க நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸுக்காக ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இன்னொரு உலகத்துல நம்ம ஸ்ட்ரீட் ஹியூமன்ஸா இருப்போம், டாக்ஸ் எல்லாமே வந்து நம்மள மாதிரி மனுஷங்களை மாதிரி அங்க வந்து ஆட்சி செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கலாம், நம்மள மாதிரி அதுங்க வந்து நமக்காக சண்டை போட்டுட்டு இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க என்னெல்லாம் உங்க மைண்ட்ல இப்படி ஒரு வேர்ல்டு இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்களோ அந்த பாசிபிளான வேர்ல்டு வந்து இன்னொரு யூனிவர்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ மனுஷங்களாகிய நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமா மேபி இந்த மாதிரி ஒரு பேரலல் யூனிவர்ஸ்க்கு நம்ம போயிடுவோம், வேற ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல இருக்க நம்மளோட ஒரு வெர்ஷனா வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு. ஆனால் இது சும்மா நம்ம ஒரு மூவிஸ்ல பார்க்குற சைஃபை மாதிரி ஒரு கற்பனையா உருவாக்கப்பட்ட ஒரு தியரி கிடையாது. நிஜமாலுமே சயின்டிஸ்ட் எல்லாம் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சில பேர் நம்புறாங்க. அதுக்கு எந்த விதமான ப்ரூஃப்ஸும் நம்ம கிட்ட இல்லைனாலும், இப்போ ஸ்டார்டிங்ல வந்து நம்ம எப்படி ஒரே ஒரு உலகம் நினைச்சோம் பாருனா, வெளியே போய் பார்த்தா இந்த மாதிரி 8-9 பிளானட்ஸ் இருக்கு. ஒரே ஒரு சூரியன் நினைச்சோம் பாருனா, இன்னும் வெளியே போனால் இந்த மாதிரி நிறைய சோலார் சிஸ்டம்ஸ் இருக்கு. சரி, நம்ம ஒரே ஒரு கேலக்ஸி மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சா நம்மள மாதிரி இன்னும் நிறைய கேலக்சிஸ் நம்மளை சுற்றி இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு யூனிவர்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி நம்புறோம். பட் நான் ஃபியூச்சரில் இதே மாதிரி வேற வேற யூனிவர்ஸ் இருக்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமா நம்மளோட சோல் வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்க உலகத்தில் வேற ஒரு வெர்ஷனாக போய் நம்ம பிறப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனால் அப்போ வந்து நமக்கு இங்கே இருந்த அந்த மெமரிஸ்லாம் அங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் ஒருவேளை அந்த மாதிரி நம்ம இறந்து போனதுக்கப்புறமா ஒரு யூனிவர்ஸ்க்கு நம்ம போகிறோம், நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த யூனிவர்ஸில் என்ன பர்சனாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் இந்த உலகத்தில் இருக்க பாதி பேருக்கு மேலே இந்த ஒரு தியரியை நம்புவோம்னு நினைக்கிறேன். இந்த கோஸ்ட் நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமா ஒரு பேயா இல்லை ஆத்மாவாக நம்ம உடம்புல இருந்து வந்து ஒன்று இந்த உலகத்திலேயே ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு வீட்டில் இல்லைனா ஏதோ ஒரு பொம்மையில் கூட வாழ்ந்துட்டு இருப்போம், இல்லைனா இரவு நேரங்களில் மட்டும் வெளியில் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிசாசாக கூட நம்ம மாறலாம். அப்படி இல்லைனா இந்த உலகத்தை விட்டு நம்ம இந்த சொர்க்கத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ வேற ஏதோ ஒரு ஆஃப்டர் லைஃப் உலகத்துக்கு வந்து நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்காக நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமாவும் ஒரு கோஸ்டாக வாழுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தியரி இருக்கு. இதெல்லாம் ஒரு தியரியாக சொல்கிறேன், பாசிபிளாக இதுக்கு அந்த ஒரு வேயா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் எது எப்படியோ நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமா மேபி நம்ம பேயா கூட திரும்பியும் வாழ்ந்துட்டு இருக்கலாம். டெட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் ரொம்ப வருஷமாக மனுஷங்களுக்கு இடையில மிஸ்ட்ரியாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் இந்த மனுஷங்க அதிகமாக நம்பின ஒரு விஷயம் அப்படின்னா ஹெல் அண்ட் ஹெவன்ஸ். நம்ம இறந்து போனதுக்கப்புறமா ஒரு நல்ல பாத்தில் போவோம், நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரிவார்டிங்கான பாத்து இருக்கும், அப்படி இல்லைன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்மளை வதைக்கிற மாதிரி கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஒரு பேடான பாத்தும் இருக்கும். ஸோ அந்த ரெண்டில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் கான்செப்ட் ஆதி காலத்து மனுஷங்களோட மைண்ட்லேயே இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி மெசபோட்டோமியாவில் அங்கே வாழ்கிற மக்கள்லாம் ஒரு அண்டர் வேர்ல்டு இருக்கிற விஷயத்தை நம்பிட்டு இருந்திருக்காங்க. பூமிக்கடியில் இருக்க ஒரு ஷேடோவியான ஒரு உலகம், நிழல் மாதிரியான ஒரு உலகம், அதுல வந்து நல்லது கெட்டது இந்த சொர்க்கம் நரகம் மாதிரிலாம் கிடையாது, அது ஆத்மாக்களுக்கான ஒரு உலகம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க நம்பிட்டு இருந்திருக்காங்க. பட் 2500 BCE ஆல்மோஸ்ட் ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி தான் எகிப்தில் வாழ்ந்துட்டு இருந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. ஒரு மனுஷன் வாழும்போது எந்த அளவுக்கு அதிகமாக பொய் சொல்றானோ, குற்றங்களில் ஈடுபடுறானோ, அந்த அளவுக்கு அவனோட அந்த இதயத்தோட வெயிட், அந்த சோலோட வெயிட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அவன் இறந்ததுக்கு அப்புறமா அவனோட சோல் இங்கிருந்து மேலே பறந்து போகணும்னா, அதாவது வானத்துக்கு மேலே தான் வந்து ஹெவன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அங்கே பறந்து
போகணும் அப்படின்னா அவனோட ஹார்ட் வந்து லைட் வெயிட்டடாக இருக்கணும். இப்போ அவன் நிறைய கிரைம்ஸில் ஈடுபட்டு அவனோட ஹார்ட் வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவனால் மேலே பறந்து போக முடியாது. ஸோ அதனால் பூமியிலே வந்து அவன் ஆத்மாவாக சுற்றிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறமா இஸ்லாம்ஸ் கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிலீஜியன்ஸ்லாம் பயங்கரமாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் சொர்க்கம்னு ஒரு விஷயம் இருக்குது, நரகம்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம நிறைய நல்லது பண்ணோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போவோம், கெட்டது பண்ணோம்னா நரகத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. ஈவன் இன்னைக்கு டேட் வரைக்குமே இந்த ஒரு தியரியை நிறைய பேர் நம்புறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓல்டன் டைம்ஸில் மக்கள் கிரைமில் அதிகமாக ஈடுபடக்கூடாது, ஜென்யூனாகவே அவங்க நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கூட இந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒருவேளை நிஜமாவே அதனால தான் கொண்டு வந்திருந்தாங்கன்னா தட்ஸ் அப்சல்யூட்லி ஜீனியஸ். ஐ திங்க் நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு தியரி தான் இந்த மொத்த லிஸ்ட்லேயுமே ஒரு ஹாரபிளான தியரி அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். யோர் லைஃப் லூப்ஸ். நம்ம இறந்து போனதுக்கப்புறமா ஒரு ஆத்மாவாவோ பேயாவோ மாறாமல் திரும்பி நம்ம பிறந்த அந்த டைம் இருக்கு இல்லையா, அதே டைமுக்கு நம்ம திரும்பி போயிடுவோம். ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்பி நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம லைஃப்பில் நடந்த எல்லா விஷயங்களும் முதல்ல திரும்பி நடக்கும். திருப்பி நம்ம இறந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப இதுவே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இட்டர்னல் அமௌண்ட் ஆஃப் டைம் கணக்கே இல்லாத அளவுக்கு உங்களோட லைஃப் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி இருக்குது. பட் யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ ட்ராமாஸ் வலிகள்லாம் வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு ஒரு வழியாக இப்போ தான் இந்த லைஃப் முடிய போகுது, இது எல்லாத்துக்கும் ஒரு எண்டுன்னு நீங்கள் நினைக்கிறப்போ திரும்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் வாழணும், ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த பெயின்ஸ்லாம் வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணணும், அதுலேருந்து வெளியே வரணும், எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து நடக்கும் அப்படின்னு சொன்னால் நினச்சி பார்க்குறக்கே இவ்வளோ ஹாரபிளாக இருக்குல்ல. எனக்கு பர்சனலாக அந்த லிஸ்ட்லேயே ரொம்ப பயமாக இல்லைனா பார்க்குறக்கே ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்த ஒரு தியரி இது தான். ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி தான் நான் நம்புகிறேன். ரீஇன்கார்னேஷன், அதாவது மறுபிறவி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் தான் அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ இது உலகம் முழுக்கவே நம்பப்படுற ஒரு ஃபேமஸான தியரியாக இருக்குது. ஒரு பர்சன் இறந்து போனதுக்கப்புறமா ஒரு பேயாவோ ஆத்மாவாவோ வாழாமல் திரும்பி இன்னொரு ஜென்மம் எடுத்து பிறந்து இன்னொரு லைஃப்பை வாழ்வாங்க. ஸோ அதுலேயும் இறந்து போனாங்கன்னா இன்னொரு ஜென்மம் எடுப்பாங்க. இந்த மாதிரி திரும்பி பிறந்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலீஃப் இருக்குது. இந்த மறுபிறவிக்கான அந்த ஒரு பர்பஸ் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு லைஃப்பை வாழும்போது சரி நம்ம ஒரு பணக்காரனா இல்லையே, நம்ம வந்து லுக் வைஸ் இந்த அளவுக்கு நல்லா இல்லையே, நம்ம லைஃப்பில் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த லைஃப்பில் பிறக்கும் போது நீங்கள் வேறு மாதிரி லைஃப்ஸை வந்து வாழ்வீங்க. ஒரு லைஃப்பில் நீங்கள் வந்து ரொம்ப பணக்காரனாக வாழ்ந்துட்டு இருப்பீங்க, இன்னொரு லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு ஃபேமஸான பர்சனாவோ இல்லைனா லைக் நீங்கள் என்னெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாம் நீங்கள் வாழ்றதுக்காக இன்னொரு ஜென்மம் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் எல்லாருக்குமே வந்து அந்த சான்சஸ்ங்கிறது கிடைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டாக நம்புறாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் போன லைஃப்பில் என்னென்ன பண்ணீங்களோ லைக் அதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களா இருந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இன்னொரு லைஃப் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த லைஃப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த லைஃப்பில் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் நிறைய பாவம் செய்கிறீங்க, கெட்டவங்களா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த வர லைஃப் இன்னும் மோசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. ஸோ அதனால தான் வந்து சில பேர்லாம் புலம்புறதை நம்ம கேட்டிருப்போம்ல, எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல, இந்த மாதிரிலாம் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதுவுமே வந்து ஒரு பிலீஃபை சேர்ந்தது தான். இவன் நிறைய பீப்புள் வந்து நான் நிஜமாவே திரும்பியும் பிறந்து வந்திருக்கேன், எனக்கு அந்த பாஸ்ட் லைஃபோட மெமரிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஜென்ரலாக இந்த ரீஇன்கார்னேஷன், அதாவது இந்த மறுபிறவி அப்படிங்கிறது உண்மையாக போய் அப்படிங்கிறது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ப்ரூஃப்ங்கிறது கிடையாது. பட் ஆனால் இதை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, இதை பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை பற்றி இன்னுமே எலாபரேட்டாக ஒரு வீடியோ தனியாகவே மேக் பண்ணலாம். ஸ்லீப் பேரலைசிஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயினுக்கும் பாடிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் இல்லையா. நம்ம பிரெயின் என்ன நினைக்குதோ இல்லை என்ன சொல்லுதோ அதை தான் இந்த டோட்டல் உடம்புமே செஞ்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினுக்கும் உடம்புக்கும் இருக்கிற அந்த ஒரு கனெக்ஷன் வந்து டெம்பரவரியாக உடம்பு ஆஃப் பண்ணி வைக்கும். பிகாஸ் நம்ம தூங்கும்போது நம்ம உடம்பு வேணா ரெஸ்ட்டில் இருக்குமே தவிர நம்மளோட பிரெயின் வந்து கண்டினியூஸாக ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும்போது தான் கூட நம்ம கனவுகள்லாம் வரும் இல்லையா, ரொம்பவே ரேண்டமாக கஜன்னு கனவுகள்லாம் வந்துருக்கும். பட் நமக்கு வந்து நம்ம ரியாலிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம கனவுல இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நமக்கு இப்போ ஃபீல் ஆகாது. ஸோ அப்போ அந்த கனவுல வந்து நம்ம ஓடும்போது குதிக்கும் போது அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம ரியல் லைஃப்ல இருக்கிற பாடியும் வந்து எந்திரிச்சு ஓடிடக்கூடாது, இல்லை தூக்கத்தில் போய் எங்கேயோ நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால டெம்பரவரியாக அந்த பிரெயின் டு பாடி கனெக்ஷன் வந்து அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். பட் சம்டைம்ஸ் ரொம்பவே ரேராக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருவோம், நம்ம பிரெயின் வந்து திரும்பி ஆக்டிவேட் ஆகிரும். பட் நம்ம பிரெயினுக்கும் உடம்புக்கு போகிற அந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிரும், அது வந்து ஆக்டிவேட் ஆகிருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு எப்படி இருக்கும்னா நம்ம கனவுலேருந்து கண் முழிச்சிருப்போம், நம்ம சுற்றி விஷயங்கள்லாம் பார்ப்போம், ஆனால் நம்ம உடம்பு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை அமுக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ பேசிக்கலி இந்த ஸ்லீப் பேரலைஸ் அப்படிங்கிறது நம்ம முழிச்சாலும் கூட நம்மளால வந்து அந்த கான்சியஸ்க்கு வர முடியாது, நம்மளோட உடம்பையோ இல்லைனா கை கால்கள் வந்து அசைக்க முடியாது. மேபி அந்த மாதிரி நம்ம சாகிறது கூட ஒரு ஸ்லீப் பேரலைஸில் வந்து நம்மளை கொண்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம செத்துட்டோம், நம்மளோட ஹார்ட்லாம் நின்றுச்சு, நம்ம உடம்புலேருந்து நமக்கு எனர்ஜிலாம் வந்து எதுவுமே நம்ம பிரெயினுக்கு போகல, பட் நம்ம பிரெயினுக்குள்ளே இருக்க அந்த கான்சியஸ் வந்து ஆக்டிவாகவே இருக்குது. நம்ம செத்துட்டோங்கிறது நமக்கு தெரியுது, நம்மளை சுற்றி எல்லாரும் அழுவுறது கூட நமக்கு தெரியுது. அப்போ நம்ம அந்த கான்சியஸில் இருப்போம், பட் ஆனால் நம்ம உடம்பு
உடம்ப வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்படி ஒரு தியரி இருந்தாலும் எனக்கு பர்சனலாக அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ப்ராப்பராக சாப்பிடாம நம்ம மயக்கம் போட்டு விழுந்துட்டோம்னா அந்த மயங்கி இருக்கிற டைமில் வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம உடம்பையோ இல்லை எதையுமே வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. ஒரு கம்ப்ளீட் பிளாங்கான சுச்சுவேஷனுக்கு நம்ம போயிடுவோம். ஏன்னா நம்ம பிரெயினுக்கு அந்த டைமில் எதுவும் பெருசாக எனர்ஜி கிடைச்சிருக்காது. ஸோ நம்ம இறந்து போனதுக்கப்புறமா நம்மளோட உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கலனா நம்மளால் அங்கே கான்சியஸாக தாட்டாக யோசிக்கிறதுக்கு கூட அந்த பிரெயினில் வந்து எதுவும் திங்ஸ் இருக்காது இல்லையா? ஸோ அதனால் எனக்கு இந்த தியரி மேலே நம்பிக்கை இல்லை. பர்னா இப்படியும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தியரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இறந்து போனதுக்கப்புறமாவும் உங்களோட அந்த கான்சியஸ் வந்து அலைவாக இருக்கும். உங்களோட சோல் வந்து உடம்பு விட்டு வெளியில் வரும். பட் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சொர்க்கத்திலையோ நரகத்திலையோ ஃபேண்டஸியாக இல்லாத ஒரு உலகத்துக்கு போகாமல் நிஜமாவே இந்த யூனிவர்ஸில் இருக்கிற ஏதோ ஒரு பார்ட்டுக்கு அந்த சோல் ட்ராவல் ஆகி போகலாம், ஸ்பேஸோட ஸ்பேஸாக அது கலந்துடலாம், காஸ்மிக் ரேஸாக மாறிடலாம்னு சொல்லிட்டு இந்த உலகத்தோட பிரபஞ்சத்தோட அப்படியே கலந்துரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிலீஃப் வச்சிருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி நம்ம அவ்வளோ ஈஸியாக அதை ஒரு பொய் உண்மைன்னு சொல்லிட்டு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. பிகாஸ் இது யோசிச்சு பார்க்குறக்கே ஒரு காம்ப்ளெக்ஸான கான்செப்டாக தான் எனக்கு தெரியுது. இந்த ஒரு கான்செப்ட் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஒரு லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான லைஃப் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வீடியோ கேம் உருவாக்குறோம். அதில் இருக்கிற கேரக்டர் வந்து அதுக்கு இந்த மாதிரி பவர்ஸ்லாம் இருக்கும், அது இந்த மாதிரி லைஃப்லாம் வாழும், அதால் இதெல்லாம் பண்ண முடியும், அதை சுற்றி இருக்கிற உலகம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்ம டிஜிட்டலாக டிசைன் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி உலகத்துக்குள்ளே அந்த கேரக்டரை போய் நம்ம சும்மா விளாண்டு அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருப்போம். பட் அந்த கேமுக்குள்ளே இருக்கிற அந்த கேரக்டருக்கு வந்து அது ஒரு பொம்மை தான், அது இந்த மாதிரி ஒரு சிமுலேஷனில் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகம் கூட ஒரு சிமுலேஷனாக இருக்கலாம். நம்மளுமே வந்து ஒரு வீடியோ கேம்குள்ளே இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு சிமுலேஷனுக்குள்ளே இருக்கிறோம். நமக்கு மேலே இருக்கிற ஏதோ ஒரு கான்சியஸ், மனிதர்களுக்கும் மேலே இருக்க ஒரு கான்சியஸ் வந்து வீடியோ கேம் மாதிரி இந்த ஒரு உலகம் இந்த சிமுலேஷன்லாம் உருவாக்கி நம்மளை வந்து இந்த லைஃபுக்குள்ளே போட்டுருச்சு. ஸோ நம்ம இந்த லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு மேலே இருந்து ஒரு கான்சியஸ் பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலாக நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த உலகம் கிடையாது, நீங்கள் இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த உலகம் கிடையாது, நீங்கள் இந்த சிமுலேஷனில் ஒரு பார்ட்டாக இருக்கிறீங்க. உங்களுக்கு மேலே இருந்து வந்து ஒரு கான்சியஸ் பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நிறைய பேர் இது சீரியஸாகவே நம்பிட்டு இருக்காங்க. ஈவன் இலான் மஸ்க் கூட இதுக்கு பில்லியன்ல ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்புறாரு. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து நமக்கு நடக்க போற விஷயம்லாம் முன்னாடியே ஒரு டேஜாவு மாதிரி வரும் இல்லையா? ஏற்கனவே வந்து நான் இந்த இடத்துல இருந்திருக்கனே, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம்ல. இது எல்லாமே வந்து ஒரு கிளிச்சஸ். கேம்ஸ்ல எப்படி கிளிச்சஸ் ஏற்படுதோ அந்த மாதிரி இந்த சிமுலேஷன்லயும் ஏற்பட்ட ஒரு கிளிச்னால தான் வந்து நமக்கு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் தெரிய வருது. ஈவன் நம்மளே சம்டைம்ஸ் யோசிச்சு பார்க்கும்போது என்னடா எல்லாமே ஏதோ பிளான் பண்ணி நடக்கிற மாதிரி நடக்குது, நமக்குன்னே நடக்கணுங்கிறதுக்காகவே நடக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். ஸோ அது வந்து நமக்கு மேல இருக்க ஒரு பவர், ஒரு காட் இல்லைனா ஒரு ஃபேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிப்போம். பட் உண்மையிலேயே அது நமக்கு மீறி இருக்கிற ஒரு கிரியேச்சர், மனுஷங்களுக்கும் மேலே இருக்க ஒரு கிரியேச்சர், அவங்களோட இன்டெலிஜென்ட்டான ஒரு கிரியேச்சர் உருவாக்கின ஒரு சிமுலேஷனில் நம்ம எல்லாத்தையுமே வந்து பொம்மை மாதிரி வாழ வச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தேரியை சொல்கிறாங்க. ஈவன் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தா கூட நம்ம வாழ்கிற இந்த உலகம், இந்த ஏர்த்தை தாண்டி நம்ம வெளியே போய் பார்த்தோம்னா வேற எந்த பிளானட்லையும் எந்த விதமான உயிர்களுமே வாழ்றது இல்லை. ஈவன் இந்த ஒரு வேர்ல்டை தாண்டி ஒரு சின்ன பாக்டீரியாவை கூட இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது இல்லை. சரி, அப்புறம் நம்ம வாழ்கிற இந்த வேர்ல்டில் மட்டும் உயிர்கள் வாழுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிகாஸ் இந்த உலகம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் பர்ஃபெக்டாக டிசைன் ஆகியிருக்கு. இந்த உலகத்துக்கு ஒரு மூன் தான் இருக்கணும், அது இவ்வளோ தூரத்தில் தான் இருக்கணும், சன்லேருந்து அது இவ்வளோ தள்ளி இருக்கணும், அது இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகணும், அதில் இந்த மாதிரி கேஸஸ்லாம் உருவாகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் இதில் ஒரு பர்ஃபெக்டான கடலுங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி அதில் நிறைய உயிரினங்களையும் உருவாக்கி இருக்கு. நான் சொன்ன இந்த 3-4 விஷயம் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான விஷயங்கள் சொல்கிறாங்க. அது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பர்ஃபெக்டாக இருந்ததுனால தான் நம்மளோட உலகத்தில் முதல் உயிர் அப்படிங்கிறதே வந்து உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த 100ல் ஏதோ ஒரு விஷயம் இல்லைன்னா கூட இந்த உலகத்தில் உயிர்கள் அப்படிங்கிறது வாழ்ந்திருக்காது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ நிஜமாவே நேச்சுரலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் உருவாக்கி இருக்க முடியுமா? இவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு உலகம் உருவாக்கி இருக்குமா? ஸோ மேபி வேற யாராச்சும் உருவாக்கின ஒரு உலகமாக கூட இது இருக்கலாம்ல. ஸோ அப்படி ஒரு வேளை நம்ம சிமுலேஷனில் தான் வாழ்கிறோன்னா இந்த மேலே இருக்கிற ஹையர் லெவல் கான்சியஸ்ட்டு நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்டா டே, உனக்கு டைம் பாஸ் ஆகலன்னா அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? எவ்வளோ பிரச்சனைடா இப்போ லைஃப்பில், திரும்பின பக்கம்லாம் ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருக்குது. கொஞ்சமாக அந்த லைஃப்பை நல்லா தான் மாற்றி தொலையேன். சரி, ஓகே கைஸ், நம்ம ஹையர் லெவல் கான்சியஸ்ட்டை கேட்டிருக்கோம், பார்க்கலாம் ஏதாச்சும் லைஃப்பை பெட்டராக மாற்றுறானா இல்லையான்னு. இப்போ நான் சொல்ல போகிற இந்த லாஸ்ட் தியரி வந்து எவ்வளோ பேர் நம்புவீங்க, எவ்வளோ பேர் இது உங்களோட மைண்டில் எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் பர்சனலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புற ஒரு தியரியே இதுதான், இந்த நத்திங் தியரி. அதாவது நம்ம இறந்து போனதுக்கப்புறமா நம்ம ஒரு சோலாக மாறுறதோ இல்லைனா ஆஃப்டர் லைஃபோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் கம்ப்ளீட்லி நத்திங், ஒரு பிளாங்கான ஸ்டேட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது. சொல்லப்போனால் சயின்டிஸ்ட்லேயே நிறைய பேர் கூட இந்த ஒரு தியரி தான் உண்மைங்கிற மாதிரி நம்புறாங்க. ஸ்மைலி, பட் அதுக்கு எப்படி பாசிபிலிட்டி இருக்குது? நம்ம உடம்புல சோல்னு ஒன்று இருக்குது இல்லை, இவ்வளோ கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, எதுவுமே இல்லாமல் பிளாங்காக எப்படி மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, பர்சனலி நான் ஏன் அந்த தியரி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புறேன் அப்படிங்கிறக்கான என்னோட ரீசன்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம எல்லாருமே செத்ததுக்கப்புறம் விடுங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருப்போம்? நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு கருவாக உண்டாகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? பயாலஜிக்கலாக ஆன்சர் பண்ணணும்னா நம்ம எல்லாமே வந்து ஒரு ஸ்பெர்ம் செல்ல இருந்து தான் வந்து டெவலப் ஆகி வந்திருப்போம். பட் அந்த ஸ்பெர்ம் இன்னொரு ஹியூமனோட பாடியில் இருந்திருக்கும். அதை அவங்க பாடியில் எப்படி ஒரு ஃப்ளூயிடாக ஒரு கெமிக்கல் ஃப்ளூயிடாக எப்படி உருவாக்கி இருக்கும் அப்படின்னா, அவங்க சாப்பாடுன்னு சாப்பிட்ற அந்த ப்ரோட்டீன்ஸ், அயன், அப்புறம் அவங்க உடம்புல இருக்கிற டிஎன்ஏ, ஆக்சிஜன் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் அது ஒரு கெமிக்கல் காம்பனண்ட்டாக மாறுது. பட் அப்படி ஒரு விஷயம் உருவாகாததுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்திருப்போம்னு நினைக்கிறீங்க? லிட்ரலி நத்திங். ஐ மீன் நம்ம எக்ஸிஸ்டே ஆகியிருக்க மாட்டோம். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி உருவாகி இருக்க மாட்டோம். ஜஸ்ட் லைக் தட் நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமாவும் எதுவுமாவே இல்லாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதோ ஒரு மெஷின் எடுத்துப்போம், ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறோம்னா அதில் நிறைய காம்பனன்ட்ஸ், அதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வந்து அது ஒரு சிஸ்டமாக செயல்பட வைக்குது. அந்த மாதிரி நம்மளோட ஹியூமன் பாடியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளோட கண்ணால் பார்க்குறோம், நம்ம ஹர்ஸால் கேட்க முடியுது, நம்ம வாயால் பேச முடியுது, கை கால்கள்லாம் வச்சு நம்மளால் அசைய முடியுது. அண்ட் இது எல்லாத்தையுமே நம்மளோட பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணிருக்கு. பட் இப்போ நம்ம உடம்புல இருக்க ஏதோ ஒரு பார்ட் வந்து செயலிழந்துருச்சு. லெட்ஸ் சே இப்போ நம்மளோட கண்ணு வந்து இன்ஆக்டிவ் ஆகிருச்சு அப்படின்னா நம்மளால எதையுமே பார்க்க முடியாது. நம்மளோட காது இன்ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா அதுவும் கேட்க முடியாது. நம்மளோட கை கால்கள்லாம் இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால மூவ் பண்ண முடியாது. ஸோ பாடி பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு மெஷின் மாதிரி தான் இந்த ஹியூமனோட பாடியுமே, ரைட்? ஸோ இப்போ இந்த ஃபோனை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லணும்னா, இதை வாங்கின புதுசில் வந்து இதில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்திருக்கும். ஃபோன் எந்த ப்ராப்ளமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் வருஷம் ஆக இதில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே வீக்கன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இதோட அந்த குவாலிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சு இந்த ஃபோன் வந்து ஃபர்ஸ்ட் ரிப்பேர் ஆகும், அப்புறமா கொஞ்சம் இன்ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா டோட்டலாக செத்தே போயிடும். பட் அதுக்காக இப்போ இந்த ஃபோனை நான் ஆஃப் பண்ணிட்டேன், இதில் இருக்கிற அந்த பவரை நான் ஷட் டவுன் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்காக இந்த ஃபோன் வந்து இறந்து போய் இன்னொரு வேர்ல்டுக்கு போகும், இல்லைனா இதுலேருந்து ஒரு ஆத்மா வெளியில் வரும், அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஹியூமன் பாடிக்கும் சாப்பாடோ தனியாக கொடுக்காம இருந்தோம்னா அந்த போதுமான எனர்ஜி கிடைக்காம நம்ம ஷட் டவுன் ஆயிடுவோம். ஆல்ஸ் நம்ம வயசாகி நம்ம உடம்புல இருக்க பார்ட்ஸ் எல்லாமே வீக்கன் ஆகி ஒரு கடத்தில் இந்த மெஷின்ஸ் மாதிரியே நம்மளுமே வந்து ஒரு இன்ஆக்டிவான ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிப்போம். அப்போ கம்ப்ளீட்லி நம்ம உடம்பு ஷட் டவுன் ஆகும்போது உங்களோட கண்ணு, காது, வாய், மூக்கு, உங்களோட உடம்பு எல்லாமே வந்து உங்கள் கண்ட்ரோல்லேருந்து போயிடுச்சு அப்படின்னா உங்கள் பிரெயினால் எதையுமே சென்ஸ் பண்ண முடியாது. கடைசியாக உங்கள் பிரெயினுக்கும் அந்த எனர்ஜி, ஆக்சிஜன்லாம் கிடைக்காம கம்ப்ளீட்லி ஒரு பிளாங்க் ஸ்டேட்டுக்கு நம்ம போயிடும். என்னைக்காவது நம்ம பசியில் மயக்கம் போட்டோனாலோ இல்லை எனர்ஜியாக இல்லாமல் மயக்கம் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிளாங்கான ஸ்டேட்டுக்கு போயிடும் இல்லையா? அப்போ நமக்கு கனவும் வராது, எந்த கான்சியஸும் இருக்காது. திரும்பி நம்ம கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மயக்கம் போட்டோம் அப்படிங்கிறதே வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டெட்டுக்கு அப்புறமாவும் ஒரு பிளாங்கான ஃபேஸ்க்கு தான் நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் 19th சென்ச்சுரி அப்போ ரஷ்யாவில் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு டாகோட தலையை அதோட உடம்புலேருந்து டிட்டாச் பண்ணி எடுத்துருக்காங்க. அது உடம்புலேருந்து கிடைக்கிற அந்த பிளட் அண்ட் ஆக்சிஜன் வச்சு தான் அது உயிர் வாழ முடியும் இல்லையா? ஸோ அதோட தலையே வெட்டிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸாக அது இறந்து போயிடும். பட் அப்படி இறந்து போன அந்த டாகை ஆர்டிஃபிஷியலான டியூப்ஸை யூஸ் பண்ணி நரம்புகள் மாதிரியான சிஸ்டம்ஸை உருவாக்கி ஹார்ட்டுக்கு பதில் பிளட்டை பம்ப் பண்ணுற மாதிரி ஒரு மெஷினரியும் உண்டாக்கி அந்த மெஷினை வந்து இதோட உடம்போட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் டு பிளட் அண்ட் ஆக்சிஜன்ஸ் எல்லாமே பம்ப் பண்ணும்போது இறந்து போன இந்த டாக் திரும்பி அதோட கண்ணை முழிச்சிருக்கு. லிட்டரலி இந்த டாகுக்கு சோல் மாதிரி கான்செப்டோ இல்லை இது இறந்துருச்சுன்னா இதோட ஆத்மா வெளியே போயிடும், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை திரும்பி இந்த மாதிரி ஒரு மெஷின் யூஸ் பண்ணி உயிரோட கொண்டு வந்திருக்க முடியாது. பட் என்னன்னாலும் நம்ம டெக்னாலஜிஸில் அந்தளவுக்கு அட்வான்ஸ்டாக இல்லாதனால இந்த உயிரோட வந்த டாக் வந்து ஒரு சில நிமிஷங்கள் மட்டும்தான் உயிரோட இருந்துச்சு. பட் ஆனால் அது கண்ணை திறந்து பார்க்கறது, மூமெண்ட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்கு. மேபி நம்மளுமே ஃபியூச்சரில் டெக்னாலஜிஸில் அட்வான்ஸ்டானா நம்ம எப்படி இப்போ இந்த ஃபோனோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து கெட்டு போச்சுன்னா திரும்பி மாற்றுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்க பார்ட்ஸும் பழசாகாமல் அதை ப்ரிவென்ட் பண்ணுறது, இல்லை நம்ம பாடியை வந்து டோட்டலாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக வாழ்கிற வயசுலேருந்து ஒரு 500,000 இயர்ஸ் வரைக்கும் அதிகமாக கூட நம்மளால் வாழ முடியலாம். பட் ஒன்ஸ் நம்ம அந்த டெட்டுங்கிற ஃபேஸை ரீச் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோ நாள் நம்ம என்ன மீனிங்ஃபுல்லான லைஃப்பை வாழ்ந்திருந்தாலும் கடைசியாக அந்த டெட்டுக்கு அப்புறமா we are just nothing.